ஆனா அந்த மலை எல்லாமே பாறையால உருவாக்கப்பட்ட மாரி இருக்குது. ஸோ அந்த இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா, நல்லா கருள், இருள் சூழ்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடமே முழுக்க கருகருன்னு ஆயிட்டு இருக்குது. ஆனா அந்த இடத்துல பட்டாம்பூச்சி மாரி ஒரு பொண்ணு பறந்து வந்துட்டு, அங்க ஒரு மலை மேல பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு இருக்கிறா. ஸோ இப்போ புதுசா ஒரு ஸ்பிரிட் எனர்ஜி வந்துருச்சாட்ருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும்போது, ஒரு 2 மிருகம் மாரி பார்த்தீங்கன்னா, இங்க பூமியில விழுகுற மாரி காட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, பூமியில தான் நடக்கிற மாரி இருக்குது. இந்த ஸ்பிரிட் எனர்ஜி ரொம்பவே சக்தி வந்து இருக்க மாட்டேங்குது. சீன் கட் பண்ணி இன்னொரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ட வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா, யமச்சான் அப்படிங்கிற ஒரு பையன போட்டு வெளுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. உனக்கு என்னடா ஆச்சு? யமச்சான் அடிச்சுமே உன்னோட வெறி தீரலையா? நீ இப்போ மறுபடியும் எங்களையும் அடிக்க போறியா? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பையன் பேசிட்டே இருக்கும்போது, அவனையுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ பொழக்கிறான். டேய் மிச்சானே போட்டு பொழப்பொழன்னு பொழக்கிறான். இதுக்கு மேல நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்திருக்கிற பசங்க எல்லாமே பேசிட்டே இருக்கிறாங்க. நான் உங்களை எதுக்கு அடிக்கிறேன்னு இப்போதான் உங்களுக்கு புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இச்சிகோ குரோசாகி கேட்டுட்டே இருக்கும்போது, நீங்க கொண்டுட்டு வந்த பூச்செடி நாங்கள் உடச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தர் சொல்கிறான். கரெக்டாக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு தவறாலே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோன்னு வைக்கிறான். அண்ட் அதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி அதை தட்டி விட்டீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் ஸ்கேட் போர்டு ஓடிட்டு வந்து அதை தட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசும்போது, கரெக்டாக சொல்லுங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் ஒரு அடி விடுறாங்க. இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி வம்பு வச்சுக்கிட்டீங்க, மற்ற யாருக்கிட்டையாவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, நான் உங்களை கொல்லவோ தாங்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா மிரட்டி நம்ம ஹீரோ வந்து அமுச்சு விட்டுட்டான். ஸோ என்னோட பேர் தான் இச்சிகோ குரோசாகி. எனக்கு 15 வயசு ஆகுது. நான் 10th கிரேட் படிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் ரொம்பவே நன்றி அண்ணா அப்படின்னு அங்கே ஒரு ஆத்மா பொண்ணு பேசிட்டு இருக்குது. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு பேய் தான். என்னை மன்னிச்சிருமா, நாளைக்கு நான் உனக்கு வேற பூ வாங்கிட்டு வரேன், அது வரைக்கும் உன்னோட ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டே இருக்கிறான். ஸோ என்னோட பேர் தான் இச்சிகோ குரோசாகி. என்னோட ஃபேமிலி வந்து ஒரு ஹோம் கிளினிக் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சது ஹோம் கிளினிக்னால தான் என்னால் ஆத்மாக்களை பார்க்க முடியுது அப்படின்னு இச்சிகோ குரோசாகி பேசிட்டு உள்ளே போயிட்டே இருக்கும்போது, அவரோட அப்பா பார்த்தீங்கன்னா தவடாலே ஒன்று வைக்கிறாப்புல. எத்தனை தடவை நான் உங்கள்கிட்ட சொல்கிறது, வீட்டுக்கு இந்த மாதிரி லேட்டாக வராது அப்படின்னு, உன்னால தான் வீட்டில் நிம்மதியே கெடுது அப்படிங்கிறாங்க. நான் லேட்டாக வந்தனால உங்களுக்கு என்ன குடி முழுகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஒன்று பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட 2 தங்கச்சிங்க பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறாங்க. ஸோ யுசு கரீன் அப்படின்னு. கரீனாக்கா நீங்கள் போய் அவங்களை தடுக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யுசு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, எனக்கு இன்னொரு தடவை சாப்பாடு போடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்ச கரீன் பார்த்தீங்கன்னா சாப்பாடு இன்னொரு தடவை கேட்டுக்கிட்டே இருக்கிறா. இவங்க 2 பேருமே சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. நிஜமாலுமே நீங்கள் சண்டை போட்டதெல்லாம் பார்த்தா குழந்தைத்தனமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ஹீரோ பின்னாடி இன்னொரு ஆத்மா வந்துருக்குது. அங்கே பாரு உனக்கு பின்னாடி இன்னொரு ஆத்மா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரீன் சொல்கிறா. டேய் நீங்களாம் எத்தனை பேர் வருவீங்க இப்படி சுற்றி சுற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆத்மா பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கிறாங்க. அக்கா நிஜமாலுமே என்னால் அந்த பேய்களை பார்க்க முடியல, இருந்தாலும் முடியுது, என்னால் அதை கண்ணால் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு யூசு சொல்லும்போது, நான் ஒன்று சொல்கிறேன் நல்லா கேட்டுக்க, எனக்கு பேய்கள் மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை, அதை பார்த்தாலுமே சரி பார்க்கலினாலுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கரீன் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறா. சரி ஏதோ ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை தோக்கடிச்சிருப்பான்ல, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா பறந்து வந்து ஒரு அடி அடிக்கிறாப்புல. திரும்பி அவனோட அப்பாவை பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அடிச்சு போட்டான். சே எனக்கு இங்கே இருக்கிற மூடே போயிடுச்சு, நான் இங்கேருந்து கிளம்புறப்போ எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா டென்ஷனாக போய் படுத்துட்டான். அப்பா எதுக்காக இப்படி பண்ணீங்க, உங்களால் தான் பாரு இன்னைக்கு அண்ணன் சாப்பிடாமலே போய் படுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு யூசு பேசிட்டே இருக்கிறா. என்னம்மா சொல்கிற நீ, நான் இன்னும் குழந்தையாட்ட பேசிட்டு இருக்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஐயோ என்ன பெத்த அம்மா, இங்கே பார்த்தீங்களா என்ன மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க உங்கள் பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஏதோ ஒரு மெமரியல் போஸ்ட் வந்து கட்டி பிடிச்சி அழுதுருக்காங்க. முதல்ல இந்த கருமத்தை தூக்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு கரீன் பேசிட்டே இருக்கிறா. அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு ட்ரெயின் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டமல்னு வெடிக்குது. அந்த வெடி விபத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் லைவ்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா டிவியில் ஓடிட்டு இருக்குது. எல்லாருக்கும் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தூங்கி எழுந்திரிச்சு வரும்போது குட் மார்னிங் இருக்கிற டோஸ்ட் சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனோட நிலையை பார்த்தோன்னே இது நம்ம வீட்டு பக்கத்தில் தான் நடந்தது, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட ஸ்கூலுக்கு போகிற வழியே அப்படியே அதை பார்த்துட்டே போயிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏதோ ஒரு அலறல் சத்தம் மாதிரி கேட்டுகிட்டே இருக்குது. என்னடா இப்படி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போது அங்கே இருக்கிற இன்னொரு பொண்ணுக்குமே சத்தம் கேட்குது. இங்கே ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது டமால்னு அங்கே ஒரு வெடி வெட்டிக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆத்மா வந்து இந்த இடத்த வந்து கீறிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் அந்த ஆத்மாவே கண்ணுக்கு தெரியுது. இது என்னது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கும்போது அந்த வெடி விபத்துலேருந்து ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா ஓடி வந்துட்டு இருக்கிறா. ஸோ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செத்துட்டா. இந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நேற்று அனுப்பிச்சு விட்டுருப்பான். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா திரும்ப பயந்து ஓடி வந்துட்டு இருக்கிறா. அந்த குட்டி பொண்ணை காப்பாற்ற போன நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா அந்த பெரிய மிருகம் அடிக்க வருது. அண்ட் நம்ம ஹீரோவுமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கருப்பு யுகாட்டா போட்ட பொண்ணு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காப்பாற்றிட்டு இருக்கிறா. ஸோ அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லாஷ் பண்ணுறா பாருங்க. அந்த சமயமே பார்த்தீங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு ஆத்மா அப்படியே காணாமல் போயிடுச்சு. நீ யாரு, நீ எங்கிருந்து வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கும்போது அந்த பொண்ணு கேட்டும் கேட்காத மாதிரி போயிட்டா. முதல்ல யார் அவள் இங்கிருந்து அவள் பாட்டுக்கு வந்துட்டு அதை கொண்டுட்டு போயிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இச்சிக்கோ பேசிட்டே இருக்கிறான். ஸோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே இங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அன்னைக்கு சாயந்தரம் ஆயிடுச்சு. நம்ம ஹீரோ பெட்டில் படுத்துட்டு இருக்கும்போது யார் அந்த பொண்ணு, எங்கேருந்து வந்திருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கிறான். ஒரு கருப்பு கலர் பட்டாம்பூச்சி வர மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணா மாறிடுச்சு. யார் நீ அப்படின்னா, நீ இன்னைக்கு காலையில் வந்து பொண்ணு தானே, உனக்கு நான் பேசுறது கேட்குது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஐயோப்பா நாளை இது மட்டும் என்னை தான் அடிக்காத அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கட்டண உருவா நம்ம ஹீரோ பயந்துகிட்டே இருக்கிறா. ஹீரோ பேச பேச அந்த பொண்ணு எந்த மாதிரி ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இருக்கிறா. இச்சிகோ எட்டி ஒரு உதவிடுவோம் பாருங்க. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சமாச்சரியமா இருக்குது. உன்னால என்ன பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. அப்சல்யூட்லி என்னால் ஒன்று நல்லாவே பார்க்க முடியுது அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நீ ஒன்றும் சாதாரண மனுஷன் மாதிரி இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா சாதாரண மனுஷன்
மனுஷங்களால நான் கண்ணுக்கே தெரிய மாட்டேன், ஏன் நான் ஒரு சோல் ரீப்பர் அப்படிங்கிறாங்க அந்த பொண்ணுமே. ஸோ நம்ம ஹீரோ என்னடி உடறிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு எட்டி ஒரு உதவி வைக்கும் போது நம்ம ஹீரோட தலையிலே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏறி உட்காந்துட்டா. சே எனக்கு உன்னை பார்த்தாலே செம்ம டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிட்டே இருக்கும்போது அந்த ஆத்ம பொண்ணுமே பார்த்தீங்கன்னா பயந்து ஓடி வந்துட்டு இருக்கா. ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி எனக்கு உண்மையிலே ரொம்பவே பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயந்துட்டு ஒரு கம்பத்தை பின்னாடி ஒளியறா. அண்ட் அவளை ஃபாலோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு பெரிய ஆத்மா வர மாதிரி இருக்குது. இச்சிகோவே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறான். ஸோ நீ ஒரு சோல் ரீப்பர் அப்படின்னா நீங்க இருக்கிற ஆத்மாவை கொண்டுட்டு அந்த சோல் சொசைட்டிக்கு அமுச்சு வைப்பே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். இதெல்லாம் நான் எப்படி நம்பவும் நீ நினைச்சிட்டு இருக்கிற, ஃபர்ஸ்ட் நீ சொல்றதெல்லாம் கதையா இருக்குது, இதெல்லாம் நான் நம்பவும் நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். ஏன்டா உன்னால பேய்களை பார்க்க முடியுதுல்ல அப்படின்னா பேய்களை கொல்றவளை நீ உன்னால நம்ப முடியாது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கிறா. அப்சல்யூட்லி என்னால பேய்களை நம்ப முடியும், ஆனா நீ பேயை கொண்டுட்டு சோல் சொசைட்டிக்கு அமுச்சு வைக்கணும்னு சொல்ற பாரு, என்னால அதை சுத்தமா நம்ப முடியல அப்படிங்கிறாங்க. சும்மா வாண்டே என்ன இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அந்த பொண்ணு மேலே தாய் வச்சு பேசிட்டு இருக்கிறான். என்னது வாண்டா, நான் பார்க்கறதுக்கு தான் சின்ன பொண்ணு மாதிரி இருப்பேன், ஆனால் நீ வாழ்ற வாழ்க்கையை விட நான் 10 மடங்கு வாழ்ந்துருக்கிற தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவள் வந்து பாக்குட் நம்பர் 1 சாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பவர் ஆட்ட போடுறான். அண்ட் நம்ம ஹீரோட கை பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி கட்டப்பட்டிருக்குது. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, என்னால் கையை அசைக்க முடியல அப்படிங்கிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கிற, இது வந்து கீடோ அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கு. ஸோ சோல் ரீப்பரால் மட்டும்தான் இந்த விஷயத்த எல்லாமே பண்ண முடியும். அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ ஒன்று என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தன்னோட கட்டான ஒருவரா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இன்னொரு அங்கே ஆத்மா இருக்குது. ஸோ நம்ம ஹீரோவுக்கு நேற்று ஒரு ஆத்மா பின்னாடி தொல்லை பண்ணி இருந்திருக்கோம் பார்த்தீங்களா, அந்த ஆத்மா தான் இருக்குது. தயவு செஞ்சு என்ன நரகத்துக்கு அனுப்பிச்சு விட்றாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் கதையிட்டே இருக்கும்போது பயப்படாதீங்க, நான் உங்களை நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன், நான் உங்களை சோல் சொசைட்டிக்கு தான் அனுப்பிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த ஆத்மாவோட நெத்தியில் ஒரு சீலட்டை வச்சு அனுப்பிச்சு விட்டுட்டா. அண்ட் அதே சமயத்தில் அந்த கட்டான உள்ள வச்சுக்கிட்டு ஒரு 10 நிமிஷம் எதுவுமே வாய் பேசாமல் நான் சொல்கிறத மட்டும் கேளு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோல் ரீப்பர் பேசிட்டே இருக்கிறா. ஆத்மாவில் மொத்தம் 2 விதம் இருக்குது. முதல் விஷயம் ஹோல்ஸ், 2வது விஷயம் ஹாலோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கிறா. ஹோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆத்மா இங்கே சாதாரண மனுஷங்க மாதிரி தான் அவங்களோட ஆத்மா ரூபத்தில் தெரிஞ்சிட்டு இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதா ஹோல் ஸ்பிரிட்டு. ஸோ இது பார்க்குறக்கு ஒரு ராட்சசம் மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டுக்குமே இதுதான் வித்தியாசம். இதுங்களை கொண்டு சோல் சொசைட்டிக்கு அனுப்புவது தான் எங்களோட வேலை அப்படிங்கிறாங்க. உன் டிராயிங் ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கலைச்சி விட்டுருப்பான். அதே மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா மீசையை வரைஞ்சிட்டா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற நீ, மரியாதையாக கட்ட அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இருக்கிற ஹோல் ஸ்பிரிட்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் சோல் சொசைட்டிக்கு அனுப்பிச்சு விடணும், அதுதான் எங்கள் சோல் ரீப்பரோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு பேசிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் நம்ம ஹீரோ ஒரு ஆத்மா கூட பேசிட்டு இருப்பால ஒரு குட்டி பொண்ணு, அந்த குட்டி பொண்ணை தேடிட்டு ஹாலோ ஸ்பிரிட் துரத்திட்டு போயிட்டே இருக்குது. ஸோ அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கிறா. அண்ட் அந்த பொண்ணு அடிக்க போன அந்த ஹாலோ ஸ்பிரிட் பார்த்தீங்கன்னா இங்கே வேற ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது, எனக்கு அது நல்லாவே தெரியுது, ஸோ எனக்கு அந்த ஆத்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹாலோ ஸ்பிரிட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு அட்டாக் பண்ணாமல் அந்த ஆத்மா பொண்ணு கடந்து போய்கிட்டே இருக்குது. போகிற வழியில இருக்கிற எல்லா பில்டிங்குமே துவம்சம் பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. இந்த சத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கேட்டுருச்சு. உனக்கு அந்த சத்தம் கேட்குதா, யாரோ கதறி அழுகிற சத்தம் அப்படின்னு அந்த ஆத்மா தான் கதறி அழுகுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கும்போது அப்படியா, எனக்கு அந்த சத்தமும் கேட்கலையே, எனக்கு கேட்குற சத்தம் உனக்கெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவளுக்குமே அந்த சத்தம் கேட்குது. ஏய் நிஜமாலுமே உனக்கு இப்போ தான் அந்த சத்தம் கேட்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம் எனக்கு இப்போ அந்த சத்தம் கேட்குது, அந்த சோல் இங்கே தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன், அது ரொம்பவே ஆபத்தாக இருக்குன்னு நினைக்கிறேன், காலையில் தாக்கப்பட்ட அந்த ஹாலோ ஸ்பிரிட் தான் இங்கே வந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால நீ இங்கேயே உள்ளே ஏறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இவனோட வீட்லேயே பார்த்தீங்கன்னா டமால்னு வெடி சத்தம் கேட்குது. ஸோ இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா செமையான ஆச்சரியமா இருக்குது. என்னன்னு பார்த்தா இவனோட தங்கச்சி நம்ம இஜியோட. ஸோ ஒன்றுமே புரியாத நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கட்டுப்பட்ட கையோட எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு நின்றுட்டே இருக்கிறான். எப்படியாவது போய் கரீனை காப்பாற்றனா இல்லைனா அவள் செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பேசிட்டே இருக்கிறா. எப்படியாவது நான் போய் என் தங்கச்சி காப்பாற்றுவேணும், மரியாதையை கட்டை அவுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு இஜிகோ பேசிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணு கண்டுக்காம அவளோட கட்டணம் எடுத்துக்கிட்டு அந்த சோல் கிட்ட சண்டை போட போயிட்டா. என்ன பண்ணிட்டு இருக்கிற நீ, பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்காத, உன்னால இப்போ அசை கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கும்போது கையை கட்டுப்பட்ட நிலையோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு இருக்கிறான். ஸோ இந்த கிலோ டெக்னிக் யூஸ் பண்ண மாதிரி யாராலுமே இங்கே தப்பிக்கவே முடியாது, உன்னால எப்படி அசைய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஆச்சரியமே கேட்கும்போது அண்ட் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த டெக்னிக் வந்து விடுபட பார்க்குறான். நீ இந்த மாதிரி அவசரப்பட்டு ஏதாவது பண்ணின்னு வச்சுக்கோ, உன்னோட ஆத்மா உருக்குலையறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கிறா. அது எல்லாத்தையுமே தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து தன்னோட மனித பவர் மூலமாகவே அந்த கட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே அவுத்துட்டான். இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, ஒரு சாதாரண மனுஷனால இந்த கட்டிலிருந்து விடுபடவே முடியாது அப்படின்னா இவன் வேற யாரோ நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிட்டே இருக்கிறா. ஸோ கரீனு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சோல் வந்து போட்டு நசுக்கிட்டே இருக்குது. நம்ம ஹீரோ பக்கத்தில் இருக்க ஒரு சேர் தூக்கி அடிக்க போகும்போது நம்ம ஹீரோ அடி வாங்கிட்டாப்ல. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சோலோட கையை வந்து வெட்டிட்டா. கரீனை பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி காப்பாற்றிட்டாங்க. இந்த சோல் ரீப்பர் பொண்ணுக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிய வருது. ஸோ இங்கே இருக்கிற ஈவில் ஸ்பிரிட்ஸை இவன் பவர் தான் வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்குது. ஸோ நீ வந்து என்ன மாதிரி ஒரு சோல் ரீப்பரை பார்க்க முடியுதுன்னா உன்னோட ஸ்பிரிட் எனர்ஜி இங்கே இருக்கிற எல்லா ஸ்பிரிட் எனர்ஜியுமே சர்ப்ரஸ் பண்ணியிருக்குது. அதனால தான் என்னாலையுமே அந்த ஸ்பிரிட் வரதை உணர முடியல. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் என்னால் உணர முடிஞ்சது அப்படின்னா அந்த மான்ஸ்டர் நிஜமாலுமே தேடி வந்தது உன்னோட தங்கச்சி இல்லை, உன்னோட ஹை ஸ்பிரிட் பவரை தேடி அட்ராக்ட் ஆனதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணுக்கு வாக்கு கொடுத்துருப்பல. ஸோ அதாவது நீ அவளுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் கொடுக்குற அப்படின்னு அந்த வாக்கு மூலமாக தான் உன்னோட ஸ்பிரிட்
எனர்ஜி வந்து ரொம்பவே இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஹாலோ ஸ்பிரிட் வந்து உன்னை தேடி தான் வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டே இருக்கிறா. இதை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவுக்கு செம ஆச்சரியமா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறுபடியுமே பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹாலோ ஸ்பிரிட் வருது. ஸோ இந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே கஷ்டப்படுறது என்னாலையா, யூசு கரீன் இவங்க 2 பேருமே கஷ்டப்படுறது என்னாலையா அப்படின்னு இந்த வேலை எல்லாத்தையுமே நானே பார்த்துக்கிறேன். இந்த மான்ஸ்டர்ஸ் என் குடும்பத்தை கொள்றதுக்காக நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒத்தை போய் அந்த மான்ஸ்டர் கிட்ட நின்றுட்டே இருக்கிறா. உனக்கு என்னோட ஆத்மா தானே வேணும், வந்து ஒத்தை என் கூட சண்டை போட்டு நீயே எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தில்ல நின்றுட்டே இருக்கிறான். அந்த மான்ஸ்டர் போய் கடிக்க போக சோல் ரீப்பர் பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போய் லைட்டாக காப்பாற்றுற மாதிரி இருக்குது. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து செமையா அடிபட்டுருச்சு. அந்த பொண்ணுக்கு நெஞ்சிலிருந்து ஏகப்பட்ட ரத்தம் வந்துட்டு அவளுமே பார்த்தீங்கன்னா மயக்க மட்டும் விழுகிற மாதிரி இருக்குது. அச்சோ என்னாச்சு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டே இருக்கிறான். உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனா நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை, உன்னை காப்பாற்றுறதுக்காக நான் உயிரை கொடுத்துட்டேன் பாரு, இதுக்கு மேலே நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு சோல் ரீப்பரால் தான் அந்த ஹாலோ ஸ்பிரிட் வந்து கொல்ல முடியும். நானுமே இப்படி அடிபட்டு கிடக்கிறேன், என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னா நான் உங்கள்கிட்ட ஒன்று வேண்டுகோள் இருக்கிறேன். நீ உன்னோட உயிரை காப்பாற்றணும், அதனால நீ உன்னோட குடும்பத்தையும் காப்பாற்றணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்டுகிட்டே இருக்கிறா. ஆமாம் சோல் ரீப்பர், இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறாங்க. என்னோட ஜாம்பக்கட்டை நீ கையில் வாங்கினதுக்கப்புறம் உன் உடம்புல குத்திக்க, அண்ட் அதுக்கப்புறம் என்னோட பவரை நான் உடம்புல ஃப்ளோ ஆக வைக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் நீயுமே சோல் ரீப்பர் ஆயிடுவேன். நீ சோல் ரீப்பர் ஆனதா இந்த இடத்துல நீ ஜெயிக்க முடியும், உன் குடும்பத்தையும் காப்பாற்ற முடியும். ஏன்னா நீ இந்த டீலுக்கு ஒத்துக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கிறா. அப்படின்னா சரி சோல் ரீப்பர் நானும் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டே இருக்கிறா. என்னோட பேர் சோல் ரீப்பரில், என்னோட பேர் ருக்கியா குச்சிக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசிகிட்டே இருக்கும்போது அந்த ஸ்வாடை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து உடம்புலேயே குத்திக்கிறான். குத்துனா அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல் எனர்ஜி பார்த்தீங்கன்னா அப்படியே ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த ரிலீஸ் ஆன எனர்ஜிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பெரிய மான்ஸ்டரோட கை எல்லாமே துண்டு துண்டாக போகுது. அண்ட் அவளோட ஜம்பக்கட்டோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாகுது. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜம்பக்கட்டோ பார்த்ததே இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இவங்ககிட்ட என்னோட பாதி ஆத்மா சக்தியை தான் கொடுக்கலான்னு இருந்தேன். இவன் என்னோட முழு ஆத்மா சக்தியுமே உறிஞ்சிக்கிட்டான். இதுக்கு முன்னாடி எந்த ஒரு சோல் ரீப்பருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலை வந்ததே இல்லை. அண்ட் இவன் ஒரு சாதாரண சோல் ரீப்பரும் இல்லை, இவன் யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கி ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோ இச்சிகோ குரோசாகியுமே பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சப்போக்கட்டா கட்டான ஸ்வாட் எடுத்துக்கிட்டு அந்த ஹாலோ ஸ்பிரிட்டை பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து எடுத்துட்டு இருக்கிறான். ஸோ என் குடும்பத்து மேலேயே கை வைக்கிறேன், உன் மண்டையை போட்டு பொழக்கறம்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வாடை ஓங்கி ஒரே படம் போடுறான் பாருங்க. அந்த மிருகம் பார்த்தீங்கன்னா அப்படி 2 துண்டா போயிடுச்சு. அதோட நம்ம ஹீரோட பேர் எல்லாமே கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ இவன் ஒரு ஸ்டூடெண்ட், அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவன் ஒரு சோல் ரீப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கட்டிட்டு இருக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு இந்த